இங்க இருக்கிற இந்த கடவுள்கள் எல்லாமே இங்க உள்ளதுதான். அந்த கடவுள்கள் மீதான கட்டுக்கதைகள் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. கடவுள்கள் எல்லாம் இங்க உள்ளதுதான். புரியுது. ராமனும் கிருஷ்ணனும் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணுல பிறந்தவங்க. அவங்க வந்து ஆரியர்கள் கிடையாது. ஆரியர்கள்லயே வந்து சத்திரியர்கள் அவங்க. ஆனா ராமனும் கிருஷ்ணனும் கூட சத்திரியர்களாக இருந்த போதும் கூட இங்க இருக்கிறவங்களுடைய வரலாறை தான் வந்து அவங்க மேல திணிச்சு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறார் அம்பேத்கர். அம்பேத்கர் இதை பத்தி தனியா புத்தகம் எழுதியிருக்காரு, ராமகிருஷ்ணா ரெட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, புதிர்கள், ராமகிருஷ்ணன் புதிர்கள்ட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல ஒரு தெளிவா எழுதுறாரு இது எப்படி எல்லாம் மாத்துனாங்க அப்படிங்கிறது. அவங்க வந்து சாதாரண மனிதர்கள், மன்னர்களாக தான் இருந்தாங்க. அப்ப அவங்கள கடவுள் நிலைக்கு உயர்த்துறதுக்கான முயற்சியை இவங்க தொடர்ந்து செஞ்சாங்க. அப்படிதான் வந்து புத்தருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா, புத்தர் வந்து ஆரியத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். அவர் புத்தர் கடவுள் கிடையாது. ஆரியத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் புத்தர். ஆனா அந்த புத்தரை வந்து இவங்க எப்படி மாத்தினாங்க, புத்தரை தாக்கு பிடிக்க முடியாத கடைசி காலத்துலதான் கடவுளா மாத்துறாங்க.